மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்றவர்கள் அன்னை வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழுவினர். இந்த பாத யாத்திரை குழுவினரை நம் ஆண்டவர் நமது பாதுகாவலி வழியாக இதுவரை ஆசீர்வதித்தமைக்கு நன்றியும், தொடர்ந்து இந்த குழுவில் இருக்கின்ற குடும்பங்களை நம்முடைய பாதுகாவலி வழியாக நம் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையான அனைத்து அருள் வரங்களையும் வழங்க வேண்டும். அவர்கள் ஆன்மீகத்திலும் பொருளாதாரத்திலும் சிறந்து விளங்க வேண்டும். இந்த குடும்பங்களில் கல்வி பயில்கின்ற மாணவ மாணவியர் சிறந்த முறையிலே கல்வி பயின்று ஒரு சிறப்பான எதிர்காலத்தை தமக்கு அமைத்து கொள்ள வேண்டும். கால்நடைகள் சுகமாக இருக்கவும், விவசாயம் செழிக்கவும், செய்யும் தொழில் பெருகவும், இன்னும் இந்த குடும்பங்களில் நோயால் அவதிப்படுவோர் பூரண உடல் சுகம் கிடைக்க வேண்டியும் இந்த குடும்பங்களுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். மேலும் புனித அன்னாள் இறை பராமரிப்பு சபைக்கு புனித அன்னாள் வழியாக இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும், தொடர்ந்து இறைவனின் பராமரிப்பை வேண்டியும் இப்பலி ஒப்புக் கொடுக்கப்படுகின்றது. தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நிலையான வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. மன்றாடுவோமாக. இறைவா, எங்கள் தந்தையரின் ஆண்டவரே, மனிதரானவும் திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவைக்கின் அண்ணாவிற்கு அழைத்தீரே. அதனால் மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டலால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பொங்கி வழிந்தோடும் நீருற்சாகியை புறக்கணித்தார்கள். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 3, மேலும் 7 தொடங்கி 8, 12 தொடங்கி 13 இறுதியாக.
ஆண்டவரின் வாக்கு எனக்கு அருளப்பட்டது. நீ சென்று எருசலேம் நகரினர் அனைவரும் கேட்கும் முறையில் இவ்வாறு பறைசாற்று. ஆண்டவர் கூறுவது இதுவே: உன் இளமையின் அன்பையும் மணமகளுக்குரிய காதலையும் விதைக்கப்படாத பாலை நிலத்தில் நீ என்னை எவ்வாறு பின்பற்றினாய் என்பதையும் நான் நினைவு கூறுகிறேன். இஸ்ரேல் ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்டது. அவரது அறுவடையின் முதற்கனியாய் இருந்தது. அதனை உண்டவர் அனைவரும் குற்றவாளிகள் ஆயினர். அவர்கள் மேல் தீமையை வந்து சேர்ந்தது என்கிறார் ஆண்டவர். செழிப்பான நாட்டுக்கு அதன் கனிகளையும் நலன்களையும் நுகருமாறு நான் உங்களை அழைத்து வந்தேன். நீங்களும் அந்நாட்டிற்குள் வந்து அதனை தீட்டுப்படுத்தினீர்கள். எனது உரிமை சொத்தை நீங்கள் அருவருப்புக்கு உள்ளாக்கினீர்கள். குருக்கள் ஆண்டவர் எங்கே என்று கேட்கவில்லை. திருச்சட்டத்தை போதிப்போர் என்னை அறியவில்லை. ஆட்சியாளர் எனக்கு எதிராக கலகம் செய்தனர். இறைவாக்கினர் பாகால் பெயரால் பேசி பயனற்றவற்றை பின்பற்றினர். வானங்களே, இதை கண்டு திணிக்கிடுங்கள், அஞ்சி நடுங்கி திகைத்து நில்லுங்கள் என்கிறார் ஆண்டவர். ஏனெனில் என் மக்கள் 2 தீச்செயல்கள் செய்தார்கள். பொங்கி வழிந்தோடும் நீருற்றாகிய என்னை புறக்கணித்தார்கள். தண்ணீர் தேங்காத உடைந்த குட்டைகளை தங்களுக்கென்று உடைந்து கொண்டார்கள். ஆண்டவர் வழங்கும் வாக்கு.
ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறைவாக்குகள் 10 தொடக்கம் 17 இறுதியாக. அக்காலத்தில் சீடர்கள் இயேசுவின் அருகே வந்து, ஏன் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகின்றீர் என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம் மறுமொழியாக கூறியது, விண்ணரசின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது, அவர்களுக்கோ கொடுத்து வைக்கவில்லை. உள்ளவருக்கு கொடுக்கப்படும், அவர் நிறைவாக பெறுவார். மாறாக இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும். அவர்கள் கண்டும் காண்பதில்லை, கேட்டும் கேட்பதில்லை, புரிந்து கொள்வதும் இல்லை. இதனால் தான் நான் அவர்களோடு உவமைகள் வாயிலாக பேசுகிறேன். இவ்வாறு எசாயாவின் பின்வரும் இறைவாக்கு அவர்களிடம் நிறைவேறுகிறது. நீங்கள் உங்கள் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்வதில்லை, உங்கள் கண்களால் பார்த்து கொண்டே இருந்தும் உணர்வதில்லை. இம்மக்களின் நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது, காதும் மந்தமாகிவிட்டது. இவர்கள் தம் கண்களை மூடிக்கொண்டார்கள். எனவே கண்ணால் காணாமலும், காதால் கேளாமலும், உள்ளத்தால் உணராமலும், மனம் மாறாமலும் இருக்கின்றார்கள். நானும் அவர்களை குணமாக்காமல் இருக்கிறேன். உங்கள் கண்களோ பேறு பெற்றவை, ஏனெனில் அவை காண்கின்றன. உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை, ஏனெனில் அவை கேட்கின்றன. நான் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், பல இறைவாக்கினர்களும் நேர்மையாளர்களும் நீங்கள் காண்பவற்றை காண ஆவல் கொண்டிருந்தார்கள், ஆனால் அவர்கள் காணவில்லை. நீங்கள் கேட்பவற்றை கேட்க விரும்பினார்கள், ஆனால் அவர்கள் கேட்கவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருவிழாவை கொண்டாடுவதற்காக தயார் செய்திருக்கின்ற இந்த வேளையிலே நவநாளை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். உங்கள் அனைவருக்கும் இந்த அன்னமாளின் நிறைவான ஆசீரும் அருளும் வேண்டி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒரு தாத்தாவுக்கு 3 பேர பிள்ளைங்க, 3 பேரங்க. தாத்தாவுக்கு 90 வயசாயிடுச்சு. தாத்தா நினச்சார் 90 வயசாயிடுச்சு, இனிமேல் நம்ம காலம் எப்படி போகுதுன்னு தெரியல, அதனால் நம்ம சொல்ல வேண்டியதை கொடுக்க வேண்டியதை நம்ம 3 பேரன்களுக்கும் கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சார். 3 பேரனையும் கூப்பிட்டார். மொதல் பேரன்ட்ட சொன்னார், நான் சீக்கிரம் சாக போகிறேன், 90 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு, அதனால் உனக்கு நான் ஒன்று கொடுக்க போகிறேன் அப்படின்னு. நம்மளாக இருந்தால் என்ன கேட்போம்? முதல்ல என்ன கேட்போம்? அவர் பெரிய பணக்கார், அந்த தாத்தா பெரிய பணக்கார், என்ன கேட்போம்? எதை? சொத்தை. அவர் முதல்ல வீட்டை எழுதி கொடுத்தார். ஒரு வீட்டை முதல் பேரனுக்கு கொடுத்தார். அப்புறம் 2வது பேரன் வந்தான். 2வது பேரன்ட்டையும் சொன்னார், எப்பா நான் சாக போகிறேன், கொஞ்சம் நிலப்புலம்லாம் இங்கே இருக்குது, வீட்டை உன் அண்ணனுக்கு கொடுத்துட்டேன், மீதி நிலப்புலம்லாம் இருக்குது, இந்தா உனக்கு அப்படின்னு எழுதி வச்சுட்டேன். இப்போ 3வது பேரன் வர்றான். வீடு போயிடுச்சு, நிலப்புலமும் போயிடுச்சு, கொஞ்சம் இருந்த பணமும் 2 பேருக்கும் போயிடுச்சு. தாத்தா என்ன கொடுக்க போகிறார் நமக்கு அப்படின்னு ரொம்ப ஆவலாக வந்தான்.
தாத்தா சொன்னார், எப்பா பேராண்டி நான் சாக போகிறேன், உனக்கு ஒன்று கொடுக்கணுன்னு விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பைபிள் எடுத்து கொடுத்தார். இந்த பைபிளில் நிறையா ஒரு ப்ரேயர் கார்டாக வச்சுருந்தார். அந்துனியார் ஜபம், ஆரோக்கியமாதா ஜபம்னு நிறையா வச்சுருந்தார். என்னென்ன ஜபம் சொல்லணுமோ வாழ்க்கையில் அதெல்லாம் எழுதி வச்சுருந்தார். இந்த பைபிளை கொடுத்தார். அவன் சந்தோஷப்பட்டிருப்பானா? எப்படி போயிருந்திருப்பான்? கோபம் உச்சிக்கு ஏறிடுச்சு அவனுக்கு. ஒருத்தனுக்கு வீடு, ஒருத்தவனுக்கு நிலபுலம், பணம், எனக்கு பைபிள். ஆனால் ஒன்றும் சொல்லலை. கொஞ்சம் கோபத்தில் பேசாமல் போயிட்டான். மீது 2 பேருக்கும் கொஞ்சம் 3வது ஆளை பார்த்தோம்னா இலக்காரம். நமக்கெல்லாம் வீடு வந்துச்சு, பணம் வந்துச்சு, நிலபுலம் வந்துச்சு, பைபிளை தூக்கி கொடுத்தாரு பாடுறான், போய் தொலைகிறான் பார் அப்படின்னு இலக்காரமாக போனான். நாட்கள் உருண்டோடியது. தாத்தாவும் போய் சேர்ந்தார். பல ஆண்டுகளுக்கு பிறகு வைத்திருந்த வீடு முதல் பேரனிடத்திலிருந்து காணாமல் போனது. கடனுக்கு மேலே கடன் வாங்கினா வீடு அவுட்டு. 2வது பேரன்ட்ட இருந்த சொத்து, பத்து, நிலம், பணம் எல்லாம் அவுட்டு. ஆனால் 3வது பேரன் மட்டும் மிக நன்றாக வாழ்ந்து வந்தான், சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். அவனை பார்த்து கேட்டாங்க, 3 பேரன், ஒருத்தவனுக்கு வீடு, ஒருத்தவனுக்கு நிலபுலம், உனக்கு பைபிள் தான் கொடுத்தாரு, அவெல்லாம் வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டான், நீ மட்டும் எப்படி நல்லா இருக்கிற அப்படின்னு. அவன் சொன்னான், எங்கள் தாத்தா கொடுத்த பைபிளில் எல்லா ஜெபமும் இருந்துச்சு, எல்லா இறை வசனங்களும் இருந்தது, வாழ்க்கை குறிப்புகள் இருந்தது. நான் அந்த ஜெபங்களை சொன்னேன், இறை வார்த்தையை படித்தேன், அவர் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையிலே ஆன்மீகத்தை நான் கைக்கொண்டேன், பின்பற்றினேன். கடவுள் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். தாத்தா வீட்டை கொடுக்கல, பணத்தை கொடுக்கல, ஆனால் இந்த இறை வார்த்தை, இந்த என்னுடைய நம்பிக்கை எல்லாம் எனக்கு பெற்று தந்தது. அதனால் எனக்கு என்னுடைய தாத்தா கொடுத்த மிகப்பெரிய சொத்து என்னுடைய நம்பிக்கை, என்னுடைய விசுவாசம். அது போதும், அதுதான் என்னை வாழ வைத்தது, அதனால தான் நான் சந்தோஷமாக இருக்கேன்னு அவன் மார்த்தட்டி சொன்னான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, வீடு, நிலபுலம், பணம், விசுவாசம், இந்த 3ல் எது மிகப்பெரிய சொத்து? விசுவாசம். வீடு வரும் போகும், நிலபுலம் வரும் போகும், ஆனால் விசுவாசம் இருந்தால் எல்லாவற்றையும் நமக்கு கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அதுதான் நாம் கொண்டாடுகிற இந்த விழா நமக்கு சொல்லித்தருகிற செய்தி. சுவைக்கின் அன்னமானை போல விசுவாசம் உள்ளவர்களாக, விசுவாசத்தை கைக்கொள்கிறவர்களாக வாழ இன்று நாம் சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பல கருத்துக்களை அவர்களை பற்றி சொல்லலாம். ஓரிரு கருத்துக்களை மட்டும் முன்வைக்க நான் ஆசைப்படுகிறேன். முதலாவதாக, சுவைக்கின் அன்னமானை பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, பிரசங்கத்தில் வாழ்க்கை குறிப்பெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அவங்க ரொம்ப தலை சிறந்த யூதர்கள், யூத சட்டங்களை மிக நுணுக்கமாக கையாண்டவர்கள். ஆனாலும் கடவுளோட ஆசை ரொம்ப நாளாக அவங்களுக்கு இல்லை, குழந்தை பாக்கியம் இல்லை. பழைய ஏற்பாட்டில் ஆடு மாடு நிறையா வச்சுருந்தாலே அது கடவுளுடைய ஆசீர்வாதம் என்று இருந்தது. ஒருத்தர் வீட்டில் 500 ஆடு இருக்குது, 100 மாடு இருக்குன்னா அவன் மிகப்பெரிய கடவுளுடைய ஆசீர்வாதம். கோடீஸ்வரன், லட்சாதிபதியெல்லாம் நம்ம சொல்கிற வார்த்தைகள். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவனுக்கு இருக்கிறது என்ற அர்த்தம். குழந்தை இருந்தால் அது அதைவிட மேலான ஆசீர்வாதம் என்று. சுவைக்கின் அன்னமாளுக்கும் மிகப்பெரிய கவலை, குழந்தை இல்லையே அப்படின்னு. ஆனாலும் பல ஆண்டுகள் அவர்கள் ஜெபித்த ஜெபம், இடைவிடாத ஜெபம், நம்பிக்கை இழக்காத நிலை அவர்களுக்கு கை கொடுத்தது. அதனால் முதலாவதாக நாம் அவர்களிடத்திலிருந்து கற்றுக்கொள்கிற மிகப்பெரிய பாடம், எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழக்கவே கூடாது, நம்பிக்கையை இழக்கவே கூடாது. ஒரு கதை கேள்விப்படுவான உண்மையான நிகழ்வு தான் அது. ஒரு வீணை ஒன்று ஏலத்துக்காக வச்சுருந்தாங்க, பழைய வீணை. அதை எல்லாரும் அப்படியே வந்து பார்த்தாங்க. நிறைய பொருட்கள் இருந்துச்சு, அந்த வீணையும் இருந்துச்சு, எல்லா பொருளும் கோடி கணக்கில் போணுச்சு. இந்த வீணையை யாருமே எடுக்கலை, யாருமே ஏலம் எடுக்கலை. இது என்னடா பழசு, இதை போய் யாரா இது பண்ணுறது அப்படின்னு. ஒருவன் வந்தான், அவனுக்கு கைகளில் விரல் இல்லை, ஆனால் அதை வாங்கினான், அதை அழகாக சுத்தப்படுத்தினா, தன்னுடைய விரல்களாலேயே மீட்ட ஆரம்பித்தான். அந்த விரல்களாலே மீட்டிய அந்த இசை ஒவ்வொருவருடைய மனதையும் தொட்டது. அந்த வீணை மற்ற எல்லா பொருளையும் விட அதுதான் அதிகமான விலைக்கு போணுச்சு. அவனுடைய நம்பிக்கை
ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணியது என்று சொல்வார்கள். நம்பிக்கை மட்டும்தான் வாழ்க்கையில் கடைசி வரையில் நமக்கு வர்ற சொத்து. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 80 வயசு 90 வயசு எல்லாம் ஒரு சில வியாதியெல்லாம் வந்து போகும் தான், ஆனால் அவ்வளோ சீக்கிரம் அவங்களால யாரையுமே அசைக்கவே முடியாது. அப்படியே இருப்பாங்க. வில் பவர்னு சொல்லுவோம். அப்படியே என்னால் எல்லாம் முடியும் என்ற ஒரு வகையான உறுதியான நிலை, கடவுள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கை யாருமே அவங்களால அசைக்க முடியாது. அதுதான் சுவைக்கினும் அன்னமாலும் நமக்கு கற்றுத்தருகிற மிகப்பெரிய பாடமாக இருக்கிறது. எவ்வளவு ஆனாலும் சரி, என்ன ஆனாலும் சரி, கடவுள் தான். கடவுளை நினச்சோன்னா எல்லாம் நடக்கும். இதே விசுவாசம் தான் எலிசபெத் அம்மாள்கிட்ட இருந்துச்சு இல்லையா? திருமுழுக்கு யோவான் பிறந்த பொழுது வயதிலே முதிர்ந்த வயது, ஆனாலும் நடக்கும் என்று நம்பினார்கள், நடந்தது. இந்த நம்பிக்கை தான் நம்முடைய வாழ்க்கை என்பதை அவங்களுடைய முதல் குறிப்புகள் நமக்கு சொல்லுகிறது. இரண்டாவதாக பிரியமான சகோதர சகோதரிகளே, புனிதர்கள் என்பவர்கள் எங்கிருந்து உருவாகிறாங்க? அவங்களுக்குன்னு தனி குடும்பம், தனி ஊருன்னு இருக்கா? புனிதர்களுக்கு எங்கேருந்து உருவாகிறாங்க புனிதர்கள்? எங்கேருந்து? நம்மள்கிட்ட தான் உருவாங்க இல்லையா? நம்ம குடும்பத்திலேருந்து தான் உருவாகிறாங்க. எந்த புனிதர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். புனிதர்களுக்கு என்று தனி பிறப்பு இல்லை, புனிதர்களுக்கு என்று தனி ஊர் இல்லை, புனிதர்களுக்கு என்று தனி வாழ்க்கை இல்லை. நம்ம குடும்பத்திலேருந்து தான் பிறக்கிறார்கள். அவர்களை புனிதர்களாக மாற்றுவது குடும்பம் தான், அதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒவ்வொரு புனிதர்களையும் உருவாக்குவது குடும்பம். எப்படி இந்த புனித நிலைக்கு எல்லாம் உருவாகிறாங்க? எப்படி ஆன்மீகத்தை கற்றுக்கொள்கிறார்கள்? உங்கள் பெரியவங்களுக்குலாம் எல்லாருக்கும் நல்லா தெரியும். வீட்டில் அப்பா அம்மா ஜெபிக்கிறத பார்க்குறோம், தாத்தா பாட்டியோட அனுசரையான வார்த்தைகளை பார்க்குறோம், அவங்களோட ஜெப உணர்வுகளை பார்க்குறோம், நல்ல பழக்க வழக்கங்களை பார்க்குறோம். இது நம்முடைய மனசில் பதிய ஆரம்பிக்கிறது. நம்ம எதை வெளிப்படுத்துகிறோன்னா, நம்ம பெற்றோர்களிடத்திலிருந்து, ஞான பெற்றோர்களிடத்திலிருந்து, பெரியவர்களிடத்திலிருந்து, தாத்தா பாட்டிக்கிட்டேருந்து என்ன கற்றுக்கிறோமோ அதுதான் வெளிப்படுத்தப்படுகிறது. புனித அகுஸ்தினார், அவங்க அம்மா மோனிகா பற்றி நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? அகுஸ்தினார் பாவ வாழ்க்கை தான் வாழ்ந்தார். ஆனால் அவரை தொட்டது எது? அவங்க அம்மாவோட ஜெபம். அப்போ புனித நிலைக்கு அவரை உயர்த்துவதற்கு உந்துவதாக இருந்தது அவங்க அம்மாவோட ஜெபம். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. குடும்பம் என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. குடும்பம் தான் புனிதத்தினுடைய விதையை விதைக்கிறது. அதை நம்ம மறந்துவிடக்கூடாது. நீங்கள் கோயிலுக்கு கூட்டிகிட்டு வர்றது, பிள்ளைங்களை ஜெபிக்க கற்றுக் கொடுக்கறது, வீட்டில் ஜெபம் சொல்கிறது, குடும்ப ஜெபம் சொல்கிறது, இன்னைக்கு இது போரா தோணலாம், இன்னைக்கு இது ஒரு விளையாட்டாக தோணலாம், தேவையில்லாத ஒன்றா தோணலாம். ஆனால் அதுதான் விசுவாசத்தின் வித்து. அந்த வித்தை விதைக்க மறந்துட்டீங்க, நாளைக்கு கஷ்டப்படுவீங்க. குடும்பத்தில் பிள்ளைங்களாம் ஐயோ என் பிள்ளை இப்படி வளர்ந்துச்சு அப்படின்னா அதுங்க தப்பு இல்லை, பெற்றோர்கள் பெரியவர்கள் தவறு. விசுவாசத்தை விதைக்க மறந்து விட்டோம். குடும்பத்தை நம்ம அந்த ஆன்மீகத்தை கொடுக்க மறந்து விட்டோம். திருத்தந்தை 2ஆம் அருள் சின்னப்பர் போப் ஜான் பால் அவர் பிஷப் ஆனவுடனே அவங்க அம்மாவை போய் பார்த்தாராம். பார்த்துட்டு மோதிரத்தை காமிச்சார். அப்படின்னு பார்த்தீங்களா, இந்த மோதிரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி முத்தி செய்யுங்க அப்படின்னு. அவங்க அம்மா சிரித்தாங்களாம். ஏம்மா சிரிக்கிறீங்க அப்படின்னு. இது எப்படி வந்துச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னு. எப்படி வந்துச்சு? என்னுடைய கையிலே உன்னுடைய அப்பா மோதிரத்தை இடவில்லை என்று சொன்னால் உன்னுடைய கையிலே இந்த மோதிரம் வந்திருக்காது. அவருடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் உமக்கு ஒரு அச்சாணியாக கற்றுக் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இன்று ஆயர் நிலைக்கு நீர் உயர்ந்திருக்க முடியாது. உன்னுடைய விசுவாசம் உனக்கு உதவி இருக்காது. எனவே குடும்பம் என்பது மிகப்பெரிய அச்சாணி, ஒரு நிலைக்கு, ஒரு நல்ல நிலைக்கு, ஒரு புனித நிலைக்கு உயர்த்துகிறது என்பதற்கு அவருடைய தாய் சொன்ன வார்த்தைகள் மிக மிக ஆழமானவை. எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒன்றை மட்டும் மனதில் நிறுத்திக் கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபித்தால் பிள்ளைகள் ஜெபிப்பார்கள். நீங்கள் இரக்கமுள்ளவர்களாக இருந்தால் பிள்ளைகள் இரக்கமுள்ளவர்களாக இருப்பார்கள். நீங்கள் மன்னித்தால் பிள்ளைகளும் மன்னிப்பார்கள். அந்த வீட்டுக்கு போகாதடா அப்படின்னா புள்ள போகாது, வெறுப்பு தான் வரும். அவன்கிட்ட ஏன்னா பேசுகிறேன் இங்கே வாடானா அன்பு வராது. பேசுகிறா, சண்டை போட்டாலும் மன்னிச்சுக்கடா போடா, மன்னிப்புன்னு சொல்கிறா, சாரின்னு சொல்கிறா, அமைதியாக போடா, ஒத்து போடா அப்படின்னு சொல்லி பாருங்கள். மனதிலே அந்த குழந்தைகளுக்கு நல்ல பழக்க வழக்கங்கள் விதைக்கப்படும்.
வெறுப்பை விதைக்காமல் நன்மையை விதைக்க இன்று நாம் சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, இரண்டாவதாக, குடும்பம் ஒரு புனித நிலைக்கு நாம் வித்தாக இருந்தாலும் கூட விசுவாசத்தை பிறருக்கு எடுத்து செல்லுகிற ஒரு மாபெரும் காரணியாக இருக்கிறது. நம்முடைய திருச்சபை வளர்ந்ததே ஒரு பாரம்பரியம் தான் இல்லையா? இயேசுநாதர் கற்பித்தார், அப்போஸ்தலர்களாக இருந்தாங்க. அதில் மார்க்கெல்லாம் நேரடி சீடர் கூட இல்லை. பவுல்லாம் நேரடியாக கூட இயேசுநாதர் சொன்னதை கேட்கல. ஆனாலும் சீடர்கள் அதை அறிவித்தார்கள், மற்றவர்களும் அதை கேட்டார்கள், அதை எழுத்து வடிவிலே கொடுத்தார்கள். அது அப்படியே பாரம்பரியம் நமக்கு வந்துச்சு. அந்த பாரம்பரியத்தை நமக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள். அப்படியே போணுச்சு. இன்றைக்கி 2000 வருஷத்தை தாண்டி 2020 ஆனாலும் நம்முடைய விசுவாசம் நிலைத்து நிற்கிறது. அதற்கு காரணம் அப்படியே பாரம்பரியமாக அந்த விசுவாசத்தை அடுத்தடுத்த தலைமுறைக்கு கொடுப்பது. அதுதான் சுவைக்கின் அன்னம்மாள் செய்த செயல். சுவைக்கின் அன்னம்மாளும் ஒரு பெரிய புதுமைகளை செய்யலை. மற்ற புனிதர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறைய ஏழைகளுக்கு உதவினார்கள், அதை செஞ்சாங்க, இதை செஞ்சாங்க அப்படின்லாம் கதை இருக்குது. அல்லது பார்வையற்றோருக்கு பார்வை கொடுத்தார்கள், அவங்கள பார்த்து வேண்டுனாங்க, புதுமை நடந்துச்சுன்னு. சுவைக்கினுக்கு அன்னம்மாளுக்கு ஏதாவது புதுமன் இருக்கா? ஆனால் அந்த புதுமைகளை விட விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு கொடுத்த பெருமை அவர்களுக்கு இருக்கிறது. வீட்டிலலாம் பார்க்குறோம், தாத்தா பாட்டிங்க பேர பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு கதை சொல்லுவாங்க இல்லையா? நீங்களாம் பெரியவங்களாம் கதை சொல்லியிருக்கீங்களா இல்லையா? அவங்க பேர பிள்ளைங்களுக்கு கதை சொல்லியிருக்கீங்களா இல்லையா? ஆமாவா இல்லையா? சொல்லியிருக்கீங்க இல்லையா? என்ன கதை சொல்லுவீங்க? படக்கதையா, திரைப்பட கதையா, ஊர்கதையா, உலக கதையா, ஆன்மீக கதைகள் இல்லையா? ஸ்டோரி டெல்லிங் சொல்லுவாங்க. கொஞ்சம் இந்த புதுமைகள் அல்லது இயேசுநாதனுடைய வாழ்க்கை, ஒரு சில ஜெபங்கள், இதெல்லாம் கூப்பிட்டு ஒரு சில குடும்பங்களை நான் பார்த்துருக்குறோம். நிறைய குடும்பங்களை நீங்களும் செஞ்சுருக்கலாம். பேர பிள்ளைங்களை கூப்பிட்டு வச்சு தாத்தா பாட்டி உட்காந்து இயேசுநாதர் யார் தெரியுமா, எங்கே பிறந்தாருன்னு தெரியுமா, அல்லது இந்த ஊமையில் என்ன சொல்கிறாருன்னு தெரியுமா, அதை கதையாக சொல்கிறது அல்லது ஒரு பாட்டாக பாடுறது. அப்போ அந்த பிள்ளைங்களுக்கு அது இந்த விசுவாசத்தை அப்படியே மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு போகிறது. இன்றைக்கி நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கலாம். சின்ன பிள்ளைங்களாம் சாமியார் மாதிரி உடுப்பு போட்டுட்டு பூச வைக்கிறதெல்லாம் பார்க்குறீங்களா? வீடியோவில் நிறைய வீடியோஸ் வருது. சின்ன பிள்ளைங்க பிஷப் மாதிரி தொப்பி வச்சுக்கிட்டு பூச வைக்கிறது, பூசு உடுப்பு போட்டுக்கிட்டு நன்மை கொடுக்கறது, இது மாதிரிலாம். இந்த பெரியவர்கள் இதெல்லாம் ஒரு வகையில் விசுவாசத்தை ஊட்டுகிற செயல், விசுவாசத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிற செயல். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் சின்ன பிள்ளையாக இருந்தப்போ ஒரு 5ஆவதோ 6ஆவதோ படித்து நினைக்கிறேன். ஃபாதர் அருளுருதியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் தஞ்சாவூர் கத்தீட்ரலில் எங்களுக்கு பங்கு சாமியார், மறை மாவட்ட பேராலயத்தில். என் பங்கு அண்ணா நகர், அது வந்து சப்ஸ்டேஷன். அப்போ ஒரு மாறுவேட போட்டி, நிறையா போட்டி நடந்துச்சு. அதில் ஒரு மாறுவேட போட்டி. அந்த மாறுவேட போட்டியில் நான் என்ன செஞ்சேன்னா, ஒரு அங்கி ஒன்று பூச உடுப்பு எடுத்து போட்டுக்கிட்டு, ஃபாதர் அருளுருதியம் நீங்கள் பூசை பார்த்துட்டீங்கன்னா அவர் ஒரு வித்தியாசமாக அழகாக வாசிப்பார். அவருடைய வாசிப்பே தனியாக இருக்கும். அவர் மாதிரியே வாசித்தேன். மாறுவேட போட்டிக்கு அவர் மாதிரியே வாசித்தேன். அவர் கடைசியாக ஃபஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிச்சின்னு வச்சிங்க. அவர் கூப்பிட்டு படுவா ராஸ்கல் என்ன மாதிரியே நீ வாசிக்கிறியாடா அப்படின்ட்டு போனார். இதெல்லாமே எதை சொல்ல வரேன்னா, நம்முடைய அந்த பிறருடைய பெரியவங்களுடைய அனுபவங்கள், அவங்களுடைய விசுவாசம், அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கிறது நமக்கு ஒரு உள் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பெரியவங்க சாதாரணமாக சாமியார், நீ ஏன் சாமியாரான? நான் அதுக்கு முன்னாடி இங்கே இருந்த பங்கு சாமியாரை பார்த்தேன், எனக்கு தெரிஞ்ச சாமியாரை பார்த்தேன். நீ ஏன் சிஸ்டர் ஆனால்? எனக்கு தெரிஞ்ச சிஸ்டர் இருந்தாங்க, அல்லது எங்கள் ஊரில் ஒரு சிஸ்டர் இருந்தாங்க, அவங்கள பார்த்து நான் சிஸ்டர் ஆனேன். இதுதான் ஆன்மீக தாக்கங்கள். இதை நம்ம கொடுக்கணும். அதை தான் சுவைக்கின் அன்னம்மாள் செய்தார்கள். தன்னுடைய மகள் மரியாளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், கதைகளை சொன்னார்கள். ஆலயத்திலே சிறு வயதிலே இருக்கிற பொழுதே ஆலயத்திலே சென்று மரியாளை விட்டு சென்றார்கள். மரியாள் பக்தியிலே வளர்ந்தாள், ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்றாள். ஆக இயேசு கடவுள் தொடக்கத்திலேருந்தே தாத்தா பாட்டி வழியாக வேலை செய்கிறார். என்னுடைய ஆன்மீகத்துக்கு என்னுடைய அழைத்தலுக்கு யாருன்னு கேட்டால் எங்கள் தாத்தா பாட்டி தான். சின்ன பிள்ளையாக இருக்கிறப்பே கோயிலுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. பேசுகிறப்பையே சொல்கிறப்பையே நீ சாமியாராக போகணுண்டா, நீ சாமியாராக போகணுண்டா, இதே தான் சொல்லுவாங்க. ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க இருந்தாங்க தஞ்சாவூரில், நீங்கள் சேகரன் ஆர்ட் ஸ்கூல் கேள்விப்பட்டிருப்பீங்க. அங்கேருந்து ஒரு சிஸ்டர், நான் நர்சரி ஸ்கூலில் படித்தப்ப சொல்கிறப்ப சின்ன பிள்ளைலேருந்து பேசுகிறப்ப நீ சாமியாராக போகணுண்டா, நீ சாமியாராக போகணுண்டா.
எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் அழைத்து செல்வார்கள். இதுதான் நம்பிக்கையை அப்படியே அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வர்றது. ஒரே நேரத்தில் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இல்லை. கடவுளுடைய ஆசீர்வாதம் திடீர்னு கொத்துக்கிட்டு வர்றதில்லை. எல்லாமே வழிமரபில் வருவது, பாரம்பரியத்தில் வருவது. அதனால் ஒருவேளை நீங்கள் இந்த காரியத்தெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லது, செய்யலைன்னா பிள்ளைகளுக்கு நல்ல ஆன்மீகத்தை, விவிலியத்தை கற்றுக் கொடுங்கள். பைபிளை சொல்லிக் கொடுங்க. சீரியலு, டிவி, ரீல்ஸு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் இன்னைக்கு தேவைதான், இல்லை நான் சொல்லலை. இன்னைக்கு இருக்குது, இதான் மாடர்ன் உலகம். அது இல்லைன்னா உலகத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனால் அதை விட திருவிவிலியம் செல்ஃபோனில் வந்துருச்சு, அன்றன்றைய ஜெபங்கள் செல்ஃபோனில் வந்துருச்சு, ஜெபமாலை செல்ஃபோனில் வந்துருச்சு, அன்றன்றைய இறைவாக்குகள் டெய்லி ஜெபமா எல்லாமே கிடைக்குது செல்ஃபோனில். இந்த ஆப் எதுன்னு யாருக்கும் தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியாது. ஆனால் மற்ற எல்லா சோஷியல் மீடியாவும் நமக்கு நல்லா தெரியும். அது இந்த காலத்து இளைஞர்கள் மற்ற எல்லாமே நமக்கு தெரியும், எல்லா அப்ளிகேஷனும் நமக்கு தெரியும். ஆனால் அது இறை வார்த்தைகள் எங்கிருந்து வருகிறது அது நமக்கு தெரியாது. அதை நம்ம தேடுறதில்லை, மற்றதை தேடுறோம். மற்ற எல்லா காரியங்களும் செல்ஃபோனில் கிடைக்குது, ஆனால் ஆன்மீகமும் அதில் இருக்கிறது. அதனால் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் கம்யூனிகேஷனுக்கு ஆன்மீகம் அப்பாற்பட்டது அல்ல. அதன் வழியாகவும் கடவுள் ஆன்மீகத்தை கொடுக்கிறார். அதை நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்குறோமா? செல்ஃபோனில் பல நேரங்களில் யூஸ் பண்ணுறோம், பல நேரத்தை செலவு பண்ணுறோம். ஆனால் அதில் வர்ற ஆன்மீகத்தை நாம் உணர்ந்து கொள்கிறோமா? ஆன்மீகத்தை பிறருக்கு கொடுக்குறோமா? பிள்ளைகளுக்கு நல்லதை சொல்கிறோமா? அதுதான் மிக மிக முக்கியம். சுவைக்கினும் அன்னமாளும் மரியாளுக்கு கொடுத்தார்கள், மரியாள் இயேசுவுக்கு கொடுத்தார், இயேசு அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்தார், அப்போஸ்தலர்கள் மக்களுக்கு கொடுத்தார்கள். இப்படியே வழி வழியாக வந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் கோயிலில் நிற்கிறோன்னா அன்னைக்கு அவங்க கொடுத்த விசுவாசம், பாரம்பரிய விசுவாசம், பாரம்பரிய கிறிஸ்தவர்கள் நம்மெல்லாம் அந்த விசுவாசம், அதை பிறருக்கு கொடுக்க இன்று நாம் சிறப்பாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக பிரியமான சகோதர சகோதரிகளை, எளிமையை சுவைக்கினும் அன்னமாளும் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். என்ன வகையான எளிமை? எங்கேயாவது சுவைக்கினும் அன்னமாளும் யார் தெரியுமா? மாதாவோட அப்பா அம்மா, ஏசுநாதரோட தாத்தா பாட்டி நான் யார் தெரியுமா அப்படின்னு எங்கேயாவது பேசினாங்களா? எங்கேயாவது சொன்னாங்களா? இல்லை. அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி கடவுள் நம்பிக்கையை விதைப்பது, பாரம்பரியத்தை கொடுப்பது, எளிமையை, தாழ்ச்சியை, உளப்பாங்கை கொடுப்பது. இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணி. அந்த எளிமையோடு, சாதாரண நிலையோடு, அவர்கள் தாழ்ச்சியோடு அதை கற்றுக் கொடுத்தார்கள். இயேசுவும் நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உள்ளவன் என்று சொன்னார். அந்த நல்ல பழக்கத்தை, கனிவை, இரக்கத்தை நாம் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க இன்று நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிந்தனைகளை எல்லாம் உங்களுடைய மனதில் நிறுத்தி கொள்ளுங்கள். இது நான் பெரியவங்களுக்கு மட்டும் சொல்ல நினச்சிக்காதீங்க, சின்ன பிள்ளைகளும் இதில் கற்றுக்கொள்ள வேண்டும். சுவைக்கின் அன்னமாலை போல நம்பிக்கையிலே இன்றிலிருந்து வளருபவர்களாக, ஒருவேளை இன்றிலிருந்து அதை நிலைப்படுத்துபவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம். குடும்பத்தை பேணி காக்கிறது, குடும்பத்தை ஆன்மீகத்தில் வளர்க்கிறது எல்லோருடைய கடமை. பெரியவர்களுக்கு மட்டுமல்ல, பெரியவர்களுக்கு தலையாய கடமை, பிள்ளைகளுக்கு உள்ள கடமை. அந்த ஆன்மீகத்தை நீங்கள் வளர்த்து பாருங்கள், கடவுளுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல செயல்களை, கடவுளுடைய ஆசீர்வாதத்தை, விவிலியத்தை பாரம்பரியமாக கொடுத்து மகிழுங்கள், பிறருக்கு சொல்லிக் கொடுங்கள். நீங்கள் விதைக்கிற இந்த விதை பல தலைமுறைகளுக்கு அது வித்தாக அமையும், வாழ்க்கை கொடுக்கும். இன்னைக்கு நீங்கள் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மறந்தீர்கள் என்றால் ஒரு காலத்தில் கிறிஸ்தவர்களை தேட வேண்டிய நிலைமை வரும். நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். அவர்களைப் போல எளிமையாக வாழ கற்றுக்கொள்வோம். இத்துணையும் சுவைக்கினும் அன்னமாலும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடங்கள். இந்த பாடங்களை வாழ்வாக்கிட தொடர்ந்து இந்த பணியிலே ஜெபிப்போம். வல்ல இறைவன் இந்த சுவைக்கின் அன்னமாள் வழியாக நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். Yeah.
அன்புமிக்க சகோதரமே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாமல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இறைவா, நாங்கள் இறைப்பற்றோடு அழிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசையில் நாங்களும் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாடும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்து காட்டால் தூண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: வானக தந்தையே, மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமணன்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராக அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து பாடுவோம். Amen.
எங்கள் குற்றங்களை எங்களை ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் குற்றக்குறைகளையும் பலவீனங்களையும் பாவங்களையும் பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை மட்டுமே கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் எப்பொழுதும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து மகிழ்வோம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிருள்ள இறைவன், உலகின் பாவங்களை போக்குபவர். விசுவாசத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்ல அழைப்பு விடுக்கிற தெய்வம் இவர்தான். இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் ரத்தம் என்னை காத்து எனக்கு நித்திய வாழ்வை தருவதாக. ஆமென். Amén. நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற தந்தை அவர்களுடைய பெயர் ரீகன் ஜெயக்குமார். ஆயருடைய செயலராக இருந்த பொழுது நம்முடைய ஊருக்கு வருகை தந்ததாக தந்தை அவர்கள் கூறினார்கள். அதற்கு பிறகு பல பங்குகளிலே பணியாற்றி கடந்த 4 ஆண்டுகளாக அமெரிக்காவிலே படித்து அங்கு ஒரு பங்கிலே பணியாற்றினார்கள். ஒரு பங்கல்ல 2 பங்கு. எப்படி என்றால், உங்களுக்கு தெரியும், ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவிலே எங்கு பார்த்தாலும் தீ,
கலிஃபோர்னியா மாகாணத்திலே லாஸ் ஏஞ்சலஸ் அந்த ஹாலிவுட் நடிகைகள் வாழ்கின்ற பகுதி தான் இருப்பதிலேயே அந்த நகரத்திலே பெரிய பணக்கார இடம், ஒரு சிறு மலை. அங்கிருக்கின்ற ஒரு பங்கிலே, அந்த பங்கிலே அவர்கள் ஹாலிவுட் நடிகர்களாம் இருக்கின்ற அந்த பங்கிலே தந்தை அவர்கள் உதவி பங்கு தந்தையாக பணியாற்றி கொண்டிருந்தார்கள். ஆனால் எதிர்பாராத இந்த தீ விபத்திலே தந்தை அவர்களுடைய பணியாற்றிய அந்த ஆலயமும் எரிந்து போய்விட்டது, தந்தை அவர்கள் குடியிருந்த வீடும் எரிந்து போய்விட்டது. அந்த அளவிற்கு ஒரு பெரிய ட்ராஜடியை ஃபாதர் சந்திச்சிருக்காங்க. அதனால் அதற்கு பிறகு பக்கத்திலே அதே மறை மாவட்டத்திலே இன்னொரு பங்கிலே அங்கே இருக்கின்ற நிர்வாகமானது தந்தை அவர்களுக்கு பணியாற்றும் ஒரு வாய்ப்பை கொடுத்து 4 ஆண்டுகளை நிறைவு செய்து இப்பொழுது என்னுடைய தாய் பங்கான வேங்கிடக்குளம் பங்கிலே புது பங்கு தந்தையாக பொறுப்பேற்றிருக்கிறார்கள். எனவே நம்முடைய எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருக்கின்ற தந்தை அவர்களுக்கு நம்முடைய பங்கின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக இன்றைய நவநாளை சிறப்பிக்கின்ற அன்னை வேளாங்கண்ணி பாத யாத்திரை குழுவினருக்கும் அவர்கள் அளிக்கின்ற அன்பு உணவிற்கும் இந்த நேரத்திலே கைதட்டி நாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரவாயில்ல, 8 அதுக்கும் நாளைய நவநாளை சிறப்பிக்கவிருப்பவர்கள் பாஸ்கா மன்றத்தினர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நாளைய நவநாள் திருப்பலி நிறைவேற்ற வருகை தரவிருக்கிற தந்தை அவர்கள் அற்புத சந்தியாக பங்கு தந்தை செபஸ்தியார்புரம் என்கிற ஆண்டிவயல். நன்றி கூறி ஜெபிப்போமாக. இறைவா, வியப்புக்குரிய அருள் அடையாளத்தால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்பு அடையும் பொருட்டு ஒவ்வொரு திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவுளமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு மது கனிவிறக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே இங்கு நவநாள் திருப்பலி நிறைவேற்ற ஒரு வாய்ப்பை தந்த உங்கள் பங்கு தந்தை உங்களுக்கும் நான் மனதார நன்றி செலுத்த ஆசைப்படுகிறேன். அவர் தந்தை ஆரோக்கியசாமி நான் 11th 12th படித்தப்போ எங்களுக்கு கத்தீட்ரல் பங்கில் சின்ன சாமியார் 97 98 நினைக்கிறேன், 1997 98 அந்த டைமில் எங்களுக்கு சின்ன சாமியாராக இருந்தார். அன்றிலிருந்து இன்று வரை அவர் என்றும் இளமை, எனக்கு தான் போயிடுச்சு, அவர் என்றும் இளமை தான். நல்ல ஒரு பணியாளர், நல்ல பாடகர், இப்பயே நல்ல அருமையாக பாடல் இசைக்கக்கூடியவர். இன்றும் கூட நல்ல இசையால் இறைவனை தொழுவதற்கு வணங்குவதற்கு ஒரு நல்ல கருவி அவர். போன வருஷத்துக்கு வருஷம் வேளாங்கண்ணியில் ஃபாதர் தான் கொயர் இன்சார்ஜ் திருவிழாவுக்கு. அதில் ஒரு மாதா பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது. அகிலம் போற்றும் ஆரோக்கியம், ஆமாம், அகிலம் போற்றும் ஆரோக்கிய தாயன். அருமையான பாட்டு. இப்போ அமெரிக்காவில் இருந்தால் நான் டெய்லி யூடியூப்பில் பார்க்குற அந்த மாஸை, அந்த பாடல் எல்லாமே மிக நிறைவாக இருந்தால் அதில் ரொம்ப இன்றைக்கி எனக்கு பிடிச்ச பாட்டு அந்த பாட்டு. எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் இசையின் வழியாக கடவுளுடைய அருளை கொண்டு செல்வதிலே ஒரு நல்ல பங்காற்றக்கூடியவர். நல்ல அருள் தந்தை அவர்களை சிறப்பாக நன்றி கூறுகிறேன். தொடர்ந்து அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகிறேன். உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். திருவிழா வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்கிறேன். உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. ரெண்டு சைடும் ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு போயிட்டு ஃபுட்டை மந்திரிச்சுட்டு வந்துடணும். இப்படி